நண்பர்களே, பல்க் டிவிஷன் டிடக்ஷன் மூலமாக எலிமெண்ட்ஸ் எவ்வாறு ஆட் செய்வது என்பதை பற்றி வீடியோவில் காணலாம். இதில் ஒருவருக்கு வேண்டுமென்றாலும் அப்டேட் செய்யலாம், பல பேருக்கு வேண்டுமென்றாலும் அப்டேட் செய்து கொள்ளலாம். சேலரி அரியர், டிஏ அரியர் எது வேண்டுமென்றாலும் இதன் மூலமாக அப்டேட் செய்துவிட்டு பட்டியல் தயார் செய்யலாம். எளிமையான வழி, வாருங்கள் காணலாம். நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்யவும். சைன்இன் செய்து உள்ளே இ-சர்வீசஸில் ஃபினான்ஸை கிளிக் செய்யவும். ஃபினான்ஸை கிளிக் செய்தவுடன் உள்ளே பே சர்வீஸ் என்று இருக்கும். அதில் டியூஸ் அண்ட் டிடக்ஷன் பல்க் ப்ராசஸை கிளிக் செய்து கிரியேட் என்று கொடுக்கவும். கிரியேட் கொடுத்தவுடன் ஒரு வெப் ஐடி டவுன்லோட் ஆகும். அந்த வெப் ஐடியை ஓப்பன் செய்த பிறகு ஓப்பன் ஆவதற்கு சிறிது நேரமாகும், பொறுமை காக்கவும். ஓப்பன் செய்த பிறகு உள்ளே பேட்ச் கிரியேட் செய்யப்பட வேண்டும். இதனை க்ளோஸ் செய்யவும். க்ளோஸ் செய்துவிட்டு ஒரு வெப் ஐடி எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகி இருக்கும். மேக்ஸிமைஸ் செய்து கொள்வோம். உள்ளே பார்த்தோம் என்றால் பேட்ச் நேம், சோர்ஸ், ரெஃபரன்ஸ் நம்பர், ஆக்ஷன் போன்றவை காணப்படும். இதில் பேட்ச் நேம் நாம் என்ன லெட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எவ்வாறு கொடுக்கிறோமோ அதே போன்றுதான் செர்ச் செய்யப்பட வேண்டும். ஆக்ஷன் கிரியேட் நியூ பேட்ச் என்று கொடுக்கவும். டேட் தேவையில்லை. பர்ஜ் ஆஃப்டர் அதில் நோ என்று கொடுக்கவும். ரிஜெக்ட் இஃப் ஃபியூச்சர் இதிலேயும் நோ என்று கொடுக்கவும். ரிஜெக்ட் ரோல்பேக் நோ என்று கொடுத்து சப்மிட் கொடுக்கவும், அதாவது அப்லோட் என்று கொடுக்கவும். அப்லோட் கொடுப்பதில் ஃப்ளாக்ட் ரோஸை செலக்ட் செய்து அப்லோட் கொடுக்கவும். கொடுத்தவுடன் பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் என்று வரும். ஒருவேளை எரர் வந்தால் பேட்ச் நேம் மாற்ற வேண்டும். இங்கு வந்து அதை க்ளோஸ் செய்துவிட்டு பேட்ச் நேம் கொடுத்து சர்ச் செய்ய வேண்டும். எவ்வாறு பேட்ச் நேம் கொடுத்தோமோ அவ்வாறே கொடுத்து சர்ச் செய்து செலக்ட் பேட்சில் கிரியேட் லைனை தேர்வு செய்து ப்ராசஸ் 2ஐ கிளிக் செய்யவும். இங்கு எலிமெண்ட் நேம் வரும். நாம் ரெட்ரோவில் பட்டியல் தயார் செய்வதால் ரெட்ரோ எலிமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டும். சர்ச் செய்தோம் என்றால் ரெட்ரோ டியர்னஸ் அலவன்ஸ் கோ என்று கொடுக்கவும். தற்பொழுது அடுத்த ஒரு வெப் ஐடி டவுன்லோட் ஆகும். அந்த வெப் ஐடியை ஓப்பன் செய்து டீட்டெயில்ஸ் என்டர் செய்யப்பட வேண்டும். நண்பர்களே, ஒரே பேட்ச் நேமில் நாம் நிறைய எலிமெண்ட் ஆட் செய்ய முடியும். க்ளோஸ் செய்துவிட்டு இங்கு வந்தோம் என்றால் பேட்ச் சீக்வன்ஸ் எஃபெக்டிவ் டேட் காணப்படும். இதில் எஃபெக்டிவ் டேட் என்பதில் மாதத்தின் முதல் நாளை கொடுக்கவும். கொடுத்துவிட்டு எத்தனை எம்ப்ளாயிக்கு பதிவேற்றம் செய்கின்றோமோ அத்தனை எம்ப்ளாயிக்கும் எஃபெக்டிவ் டே 1 என்று கொடுக்கவும். அடுத்ததாக அசைன்மெண்ட் வேல்யூ எம்ப்ளாயின் நம்பர் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது பே வேல்யூ. பே வேல்யூவில் எவ்வளவு தொகை பதிவேற்றம் செய்கின்றோமோ அதை மட்டும் பதிவேற்றம் செய்தால் போதுமானது. அவ்வளவுதான் நண்பர்களே. இதனை அப்லோட் செய்ய வேண்டியதுதான். அப்லோட் செய்தவுடன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் என்று வந்துவிடும். அப்லோட் செய்யும் பொழுது ஃப்ளாக்ட் ரோஸ் என்று கொடுக்கவும். சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் என்று வந்த பிறகு இந்த எக்ஸல் ஃபைலை க்ளோஸ் செய்துவிட்டு மீண்டும் எலிமெண்ட் அந்த பக்கம் வந்துவிடும். அதில் அடுத்ததாக ஒரு எலிமெண்ட்டை சர்ச் செய்து கோ கொடுத்தோம் என்றால் அடுத்த ஒரு எக்ஸல், அதாவது ஒரு வெப் ஐடி டவுன்லோட் ஆகும். நண்பர்களே, ஒரே பேட்சில் எத்தனை எலிமெண்ட் வேணாலும் ஆட் செய்து கொள்ளலாம். வெப் ஐடி டவுன்லோட் ஆகி முடியும் வரை பொறுமை காக்கவும். டவுன்லோட் ஆகி முடித்தவுடன் இதில்
சிபிஎஸ் எம்ப்ளாயி எனில் சிபிஎஸ் பிடித்தம் செய்வோம். சிபிஎஸ் இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய எம்ப்ளாயி நம்பர் கொடுக்க தேவையில்லை. எஃபெக்டிவ் டேட் 1 என்று வைத்துக்கொண்டு அசைன்மெண்ட் நம்பர் எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து பே வேல்யூ இதில் சிபிஎஸ் பிடித்தம் வேல்யூ நம்பர் கொடுக்கவும். கொடுத்துவிட்டு அப்லோட் கொடுக்கவும். அப்லோட் கொடுத்தவுடன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் என்று வந்துவிடும். இதனை க்ளோஸ் செய்துவிட்டு தற்பொழுது டியூஸ் அண்ட் டிடக்ஷன் பல்க் ப்ராசஸில் சென்று பேட்ச் நேம் கொடுத்து கோ என்று கொடுத்தவுடன் பேட்ச் நேம் வரும். அதில் செலக்ட் பேட்சஸில் கடைசியாக இருக்கும் வேலிடேட் பேட்ச் என்று கொடுத்து ப்ராசஸ் 2ஐ கொடுக்கவும். மானிட்டர் ஸ்டேட்டஸ் கிளிக் செய்தோம் என்றால் பேட்ச் ரன்னிங் அல்லது பெண்டிங் காண்பிக்கப்படும். கீழே உள்ள ரெஃப்ரெஷ் பெண்டிங் ப்ராசஸ் அதனை ஒரு 2-3 தடவை கொடுத்தவுடன் கம்ப்ளீட் ஆகிவிடும். அதில் ஃபைலை ஓப்பன் செய்து பார்த்தோம் என்றால் சக்ஸஸ் என்று இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்டு டு அசைன்மெண்ட் என்று இருக்கும். அடுத்ததாக அதே பேட்ச் நேமை கிளிக் செய்து செலக்ட் பேட்சில் ட்ரான்ஸ்ஃபர் பேட்ச் என்று கொடுத்து ப்ராசஸ் 2 என்று கொடுக்கவும். ப்ராசஸை ரெஃப்ரெஷ் செய்ய வேண்டும். கம்ப்ளீட் ஆன பிறகு பேரோலில் சென்று அந்த மாதத்தை வைத்துக்கொண்டு ப்ராசஸில் அப்பணியாளருக்கு எதிரே உள்ள எலிமெண்ட்ஸை கிளிக் செய்து பார்த்தோம் என்றால் டியர்னஸ் அலவன்ஸ் அரியர் காண்பிக்கப்படும். அடுத்ததாக சிபிஎஸ் அரியர் அமௌண்ட்டு தவறாக இருந்தாலும் டீட்டெயிலை கிளிக் செய்து பார்த்தோம் என்றால் சரியாக காண்பிக்கப்படும். நண்பர்களே, பல்க் டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் ஒருவருக்கும் பதிவேற்றம் செய்யலாம், பல பேருக்கும் செய்யலாம். நன்றி நண்பர்களே.